வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ள போடக்கூடிய அந்த டைல்ஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கறாங்க. அது மாதிரிலாம் தேவையில்லை. அப்போ கார் பார்க்கிங் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா உங்க காம்பவுண்டுக்கு உள்ள அல்லது காம்பவுண்டுக்கு வெளியே விட்டுக்கோங்க. அப்ப காம்பவுண்டுக்கு உள்ளேயே நிறைய இடம் இருக்கு அப்படின்னா வடமேற்கு அல்லது தென்கிழக்கு பகுதியில் விட்டுக்கோங்க. வடமேற்கு அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட் கார்னர், தென்கிழக்கு அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட். அதே நேரத்துல காம்பவுண்ட் வாலையும் வீட்டையும் டச் பண்ணாம உங்களுடைய அந்த கார் ஷெட் வந்து நீங்க வந்து அமைச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க வந்து கார் ஷெட் அமைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து அமைக்கிறது தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல நீங்க வந்து அங்க வந்து டைல்ஸ் வந்து என்ன மாதிரி போடலாம் அப்படின்னா பேவர் பிளாக் போட்டுக்கோங்க. அப்போ கார் ஷெட் வந்து என்ன மாதிரி டைல்ஸ் போடலாம் அப்படின்னா டைல்ஸ்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமான காசுலாம் செலவு பண்ணி நீங்க வந்து கார் பார்க்கிங் வந்து அவ்வளவு தூரம் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பேவர் பிளாக் போட்டுக்கோங்க. அல்லது யூரோகான் டைல் வருது. அது வந்து மற்ற டைல்ஸை விட காசு வந்து கம்மியா இருக்கும், நல்ல தரமாகவும் இருக்கும். இல்ல இவ்வளவு பணம் எல்லாம் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து செலவு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதா சிமெண்ட் போட்டுக்கோங்க. கீழே வந்து பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து தண்ணி வாட்டம் வச்சு, அதாவது சவுத் வெஸ்ட் உயரமாகவும் நார்த் ஈஸ்ட் பள்ளமாகவும் நீங்க வந்து தண்ணி வாட்டம் வச்சு நீங்க வந்து சாதா சிமெண்ட் போட்டாலே உங்க கார் வந்து நிச்சயமா அதுல நிற்கும். இது மாதிரி நம்ம பண்றதுனால செலவினங்களை வந்து நிச்சயமா கம்மி பண்ண முடியும்.